எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து த மைசர் அண்ட் ஹிஸ் கோல்ட். மைசர் அப்படின்னா வந்துட்டு கஞ்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் வந்து ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் தமிழில் வந்து கஞ்சன் தான். ஸ்டிஞ்சி அப்படின்றவங்க யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப அன்ஜெனரஸாக இருப்பாங்க. கையிலே வச்சுட்டு இருந்தா கூட அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைசர் அப்படின்றவங்க வந்து அதுக்கும் ஒரு படி மேலே. ஓகே, அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம், நகைகள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பதுக்கி வச்சுருவாங்க. அதாவது யார் கண்லேயுமே படாத அளவுக்கு பதுக்கி வைக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும் இல்லைங்களா, அவங்கள வந்துட்டு மைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டிஞ்சி அப்படின்றது பேசிக்காக அவங்கக்கிட்ட இருக்கும். கையிலே வச்சுருந்தா கூட கொடுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பீப்புளை நம்ம ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து என்னென்னா அடுத்தவங்க கண்ணில் படவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால இவங்கெல்லாம் யூஸ்வலாக வந்து பதுக்கிறவங்க. அதாவது இந்த பணத்தை எல்லாம் வந்து பதுக்கி வச்சு பார்த்துக்குவாங்களே தவிர செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவங்களை வந்து மைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜெட் சவுண்டில் சொல்லணும். ஓகே, த மைசர் அண்ட் ஹிஸ் கோல்டு. ஸோ இந்த டைட்டிலை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா கஞ்சனும் அவனுடைய தங்கமும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்னதான் இந்த டைட்டிலில் வந்து கோல்டு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா ஒட்டு மொத்தமாக அவங்களோட வெல்த்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் அப்புறம் பணம், ஓகே, எல்லாத்தையுமே சேர்த்து தான் அவங்க வந்து இதில் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. A miser had a lot of gold. ஒரு மைசரிடம் நிறைய தங்கம், a lot of gold. ஓகே, நிறைய தங்கம் இருந்தது. had பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, a miser had a lot of gold. Instead of spending it, he hid it in the garden. Instead of அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக, அதற்கு பதிலாக அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸ்பெண்டிங் இட், டு ஸ்பெண்ட் அப்படின்னா என்னென்னா செலவு செய்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது வந்து அவனோட செல்வத்தை தான் மீன் பண்ணுறாங்க. அதாவது தங்கமும் பணத்தையும் தான் வந்து மீன் பண்ணுறாங்க. அதை செலவு செய்வதற்கு பதிலாக, அதாவது அந்த பணத்தை எல்லாம் செலவு செய்வதற்கு பதிலாக he hid it in the garden. garden அப்படின்னா தோட்டம். ஸோ அவன் வந்துட்டு தோட்டத்தில் வந்து மறைச்சி வைக்கிறான். ஓகே, ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து hid. ஸோ அவன் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து தோட்டத்தில் மறைச்சி வைக்கிறான். அண்ட் கவுண்டட் த மணி எவ்ரிடே. ஸோ அதை வந்து மறைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா தினமும் போய் அது நம்ம மறைச்சி வச்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எண்ணி வேற பார்த்துக்கிறான். கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா எண்ணுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ கவுண்டட் த மணி எவ்ரிடே, தினமும் போய் அது சரியாக இருக்கான்னு எண்ணியும் பார்த்துக்கிறான். ஒன்ஸ் அ தீஃப் நோட்டிஸ் த கோல்ட். ஸோ ஒரு முறை, ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை, தீஃப் நோட்டிஸ்ட் த கோல்ட். ஓகே, ஒரு திருடன் வந்துட்டு அந்த தங்கம் இருக்கிறத வந்துட்டு கவனிச்சிடுறாரு, பார்த்துட்றாரு. ஓகே, நோட்டிஸ் அப்படின்னா வந்து கவனிப்பது அல்லது பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். ஹீ டக் அப் த ஹோல். இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து அந்த திருடனை வந்து மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹீ டக் அப் த ஹோல். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டிக் அப் அப்படிங்கிறதோட பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டக் அப் அப்படின்னா என்னென்னா தோண்டி எடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்னென்னா அந்த ஆள் வந்துட்டு அந்த மைசர் வந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சுருக்காரு. டக் அப் அப்படின்னு சொல்லும்போது குழி தோண்டி எடுப்பதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது அவர் என்னென்னலாம் வச்சு மூடி வச்சுருப்பாரு, மண், கல், அதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறாரு இந்த திருடன். ஓகே, ஹீ டக் அப் த ஹோல் அப்படின்னா அவர் வந்து தோண்டி எடுத்தார். ஸோ அந்த மண், கல் அது எல்லாத்தையுமே வந்து தோண்டி எடுத்துட்டு அண்ட் ஸ்டோல் த கோல்டு. ஓகே, அந்த தங்கத்தை வந்து திருடிடுறாரு. ஓகே, ஸ்டீலோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஸ்டோல். ஸோ அந்த திருடன் வந்து அந்த பொந்தை வந்துட்டு தோண்டி எடுத்து, ஸோ ஹோல் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டை அப்படின்னு வரும், பொந்து, அப்புறம் துளை, அந்த மாதிரி எல்லாமே வரும். இந்த இடத்துல வந்துட்டு பொந்து அப்படின்ற மாதிரி நான் டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அந்த பொந்தை வந்துட்டு தோண்டி எடுத்து எல்லா தங்கத்தையும் திருடிக்கிறாரு. த நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலை இல்லை அடுத்த காலை. ஓகே, the miser was horrified when he couldn't find his gold. ஸோ அடுத்த நாள் வந்து என்னென்னா அந்த ஆள் வந்து அங்கே வராரு, அந்த மைசர் வந்து அந்த கஞ்சன் வந்து தோட்டத்துக்கு வராரு. the miser was horrified. ஸோ அவர் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறோம் இல்லைங்களா, பயங்கரமான அதிர்ச்சியை தான் வந்துட்டு நம்ம ஹாரிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பயந்து போகிறது, பதறி போகிறது, திடுக்கிடுவது, அது எல்லாத்தையுமே வந்து ஹாரிஃபையிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த மைசர் வாஸ் ஹாரிஃபைடு அப்படின்னா அவர் எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருந்தாருன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து இடி அட்ஜெக்டிவில் இருக்குது. ஓகே,
இடி அஜெக்டிவில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நான் லெசன்ஸில் வந்து இடி அஜெக்டிவ் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அந்த சென்டென்ஸ் வந்து இந்த பார்ட் வந்து இது இடி அஜெக்டிவில் இருக்குது. த மைசர் வாஸ் ஹாரிஃபைட் அப்படின்னா அந்த கஞ்சன் வந்து பதறி போயிடுறாரு. எப்போ அப்படின்னா when he couldn't find his gold. ஸோ அவர் வந்து அந்த தங்கத்தை வந்து பார்க்க முடியாதப்போ அவர் வந்து பதறி போயிடுறாரு. ஓகே. he shouted. அவர் கத்துறாரு. இந்த இடத்துல ஹீங்கிறது வந்து அந்த மைசரை தான் மீன் பண்ணுறோம். he shouted that his gold was stolen. ஸோ இது வந்து பார்த்தோம்னா passive voiceல இருக்குது. ஓகே, சிம்பிள் பாஸ்டில் passive voiceல இருக்குது. he shouted that his gold was stolen. அவர் வந்து கத்துறாரு. என்னன்னு கத்துறாரு? அவருடைய தங்கம் திருடப்பட்டு விட்டதாக அவர் கத்துறாரு. hearing his cries. ஸோ அவர் வந்து கத்துறாரு இல்லைங்களா, அந்த கூக்குரல் கேட்டு. ஸோ அந்த க்ரை அப்படின்னு வரும்போது நவுனாக இருக்கா வேர்பாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அழுகை அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுனாக இருக்குது, அதாவது கூக்குரல் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஹியரிங் ஹிஸ் க்ரைஸ் அப்படின்னா அவர் அழுவதை கேட்டு, நம்ம தமிழில் வந்து சொன்னோம்னா கூக்குரலை கேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, அழுகுரலை கேட்டு இல்லை கூக்குரலை கேட்டு ஹிஸ் நெய்பர்ஸ் ரஷ் டு த கார்டன். ரஷ்ட் அப்படின்னா வந்து ஓடி வருவது அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் நெய்பர் அப்படின்னா வந்து அக்கம் பக்கத்தினர். ஓகே. ஸோ அண்டை வீட்டார்கள் எல்லாமே வந்துட்டு ஓடி வராங்க. எங்கே வராங்க? அந்த தோட்டத்துக்கு ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்தவரில் ஒருத்தர் கேட்குறார், why didn't you keep it in your house where you can spend it? a neighbor asked. ஒரு நெய்பர் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே. why didn't you keep it in your house அப்படின்னா வந்துட்டு நீ ஏன் அதை வந்து உன்னோட வீட்டில் அந்த பணம் நகை தங்கம் எல்லாத்தையும் உன் வீட்டில் வைக்கல நீயே, அதாவது எதுக்கு தோட்டத்தில் வச்சன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. வேர் யூ கேன் ஸ்பெண்ட் இட். ஸோ அதை வந்துட்டு நீ அங்கே வச்சுருந்தேன்னா அதை வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ நீ அங்கே வச்சுருந்த, நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா தானே அது நீ வந்து செலவு பண்ண முடியும், நீ எதுக்கு இந்த தோட்டத்தில் வந்து இப்படி வச்சுருந்துருக்குற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இவர் சொல்கிறாரு, அதாவது இந்த மைசர், இந்த கஞ்சன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஐ டோன்ட் லைக் ஸ்பெண்டிங் மை மனி, ஹீ ரிப்ளைட் ஆங்க்ரிலி. ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா பதில் கொடுப்பது அல்லது பதில் அளிப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்க்ரிலி அப்படின்னா வந்து கோபமாக அப்படின்னு அர்த்தம். என்ன ரிப்ளை பண்ணுறாரு அதையும் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் லைக் ஸ்பெண்டிங் மை மனி. எனக்கு வந்து என்னோட பணத்தை செலவு பண்ண பிடிக்காது. ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஸ்பெண்டிங் மை மனி, என்னோட பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது எப்படி சொல்கிறாரு? ஆங்க்ரிலி, கோபமாக பதில் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து திரும்ப அந்த நெய்பர் வந்து பதில் சொல்கிறாரு. த நெய்பர் த்ரூ அ ஸ்டோன் இன் த ஹோல் அண்ட் செட். ஸோ அந்த நெய்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, த நெய்பர் த்ரூ அ ஸ்டோன். த்ரூ அப்படின்றது வந்து என்னென்னா வீசுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ த்ரோவோட பாஸ்டன்ஸ் தான் வந்து த்ரூ அ ஸ்டோன் அப்படின்னா வந்து ஒரு கல்லை வீசுறாரு. எங்கே வீசுறாருன்னா இந்த ஹோல், அந்த பொந்து இருக்கு இல்லைங்களா, அவர் பணம்லாம் மறைச்சி வச்சுருந்தார் இல்லையா, அந்த பொந்துக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி வீசுறாரு. அண்ட் செட், வீசிட்டு சொல்கிறாரு, தென் யோர் கோல்டு இஸ் நோ பெட்டர் தேன் திஸ் ஸ்டோன். ஸோ அப்படின்னா வந்துட்டு உன்னோட தங்கம் வந்து இந்த நான் வீசினேன் இல்லையா கல், அதை விட எந்த விதத்துலேயும் சிறந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது தென் யோர் கோல்டு, இந்த இடத்துல தென் அப்படின்னா வந்து பிறகு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிறகு. இது வந்து பார்த்தோம்னா இது வந்து தேன், இது வந்து ப்ரனன்சியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் சிம்லராக தான் இருக்கும். இது வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம், தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா விட அப்படின்னு வரும். ஸோ இதை விட அதை விட அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த தேன். இது வந்து பிறகு உன்னுடைய தங்கம் எந்த விதத்துலேயும் சிறந்ததில்லை. எதுக்கு கம்பேர் பண்ணும்போது, இந்த கல்லை கம்பேர் பண்ணும்போது, அவர் ஒரு கல்லை தூக்கி போடுறாரு இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஏன் அப்படின்னா இந்த கல் எப்படி ஒரு யூஸும் இல்லையோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற பணம் அப்படின்னாலே அது செலவு செய்கிறது தான். அதை நான் செலவு செய்ய மாட்டேன் ஆனால் சேர்த்தி வச்சுக்குவேன் அப்படின்னா அதில் ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தோம்னா, அன்யூஸ்ட் வெல்த் மைட் ஆஸ் வெல் நாட் எக்ஸிஸ்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அன்யூஸ்டு வெல்த் மைட் ஆஸ் வெல் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, ஒரு அன்யூஸ்ட் அப்படின்னா வந்து பயன்படுத்தாத
செல்வம். வெல்த் அப்படின்னா வந்து செல்வம். ஸோ நம்ம வந்து ஒரு செல்வத்தை வந்து பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது வந்து இல்லாமல் இருப்பதற்கு சமம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, அது வந்து நம்ம ஒரு செல்வம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது அது நம்மளுக்கு யூஸ் ஆகணும். அதை யூஸே பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோன்னா அது இல்லாததுக்கு சமந்தான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை வந்து நான் ஒன்ஸ் அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். The miser and his gold. A miser had a lot of gold. Instead of spending it, he hid it in the garden and counted the money every day. Once, a thief noticed the gold. He dug up the hole and stole the gold. The next morning, the miser was horrified when he couldn't find his gold. He shouted that his gold was stolen. Hearing his cries, his neighbors rushed to the garden. Why didn't you keep it in your house where you can spend it? A neighbor asked. I don't like spending my money, he replied angrily. The neighbor threw a stone in the hole and said, Then your gold is no better than this stone. ஸோ பெட்டர் அப்படின்னா வந்துட்டு சிறந்தது அப்படின்னு அர்த்தம். நோ பெட்டர் அப்படின்னா வந்துட்டு சிறந்தது இல்லை அப்படின்னு அர்த்தம். Moral of the story: unused wealth might as well not exist. ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதிலிருந்து சில வொக்காப் எடுத்து நான் தமிழ் மீனிங்கோட கீழே கொடுத்துருக்கேன். மைசர் அப்படின்னா கஞ்சன், இன்ஸ்டட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்னு வரும், அதாவது அதற்கு பதிலாக, இதற்கு பதிலாக அந்த மாதிரியெல்லாம் வரும். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா செலவு செய்வதற்கு பதிலாக அப்படின்னு ஸ்டோரியில் வந்திருக்கு. டு ஸ்பெண்ட் அப்படின்னா வந்து செலவழிப்பது அப்படின்னு அர்த்தம். டு ஹைட் அப்படின்னா மறைப்பது. கார்டன் அப்படின்னா தோட்டம். டு கவுண்ட் எண்ணுவது. மணி பணம். தீஃப் திருடன். டு நோட்டிஸ் கவனிப்பது அல்லது பார்ப்பது. கோல்டு தங்கம். டு டிக் அப் அப்படின்னா தோண்டி எடுப்பது. ஹோல் அப்படின்னா பொந்து, துவாரம், ஓட்டை, துளை அதெல்லாம். டு ஸ்டீல் அப்படின்னா வந்து திருடுவது. நெக்ஸ்ட் மார்னிங் அப்படின்னா அடுத்த காலை இல்லை அடுத்த நாள் காலை அப்படின்னு எடுத்துக்கலாம். டு பி ஹாரிஃபைட் அப்படின்னா திடுகிட்டு போவது, அதிர்ச்சி அடைவது, பதறிப்போவது அதெல்லாம். டு ஷவுட் அப்படின்னா கத்துவது. டு ஹியர் அப்படின்னா வந்துட்டு கேட்பது, அதாவது காதால் கேட்பது. ஸோ ஏன்னா நம்ம தமிழில் பார்த்தோன்னா கேள்வி கேட்பது ஒன்று வரும், காதால் கேட்பது அப்படின்னு வரும். ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, டு ஹியர் அப்படின்னா கேட்பது, ஸோ அதாவது காதால் கேட்பது. க்ரை அப்படின்னா வந்து கூக்குரல், கூப்பாடு, அழுகை எல்லாம் வரும். ஸோ இந்த கூக்குரல் அதெல்லாம் வரும்போது நம்ம நவுன் அப்படின்னு எடுத்துக்கணும். அழுகை அப்படின்னு வரும்போது அது வந்து வேர்பாக மாறிடும். ஓகே, டு க்ரை அப்படின்னா வந்து அது வேர்ப், வெறும் க்ரை அப்படின்னு சொல்லும்போது அது நவுன். அது நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹி வாஸ் க்ரையிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல க்ரை அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த க்ரையிங் அது வந்து வேர்ப். ஓகே, அடுத்தது வந்து நெய்பர் அண்டை வீட்டுக்காரர். டு ரஷ் அப்படின்னா வந்து வேகமாக செல்வது. டு கீப் அப்படின்னா வைப்பது. டு ஆஸ்க் அப்படின்னா கேட்பது. இங்கேயும் வந்து கேட்பது தான், ஆனால் என்னென்னா கேள்வி கேட்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, டு ரிப்ளை அப்படின்னா வந்து பதில் அளிப்பது. ஆங்க்ரிலி அப்படின்னா கோபமாக. டு த்ரோ வீசுவது. ஸ்டோன் அப்படின்னா கல். நோ பெட்டர் அப்படின்னா சிறந்தது இல்லை. அன்யூஸ்ட் அப்படின்னா பயன்படுத்தப்படாத. வெல்த் அப்படின்னா செல்வம். டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா இருப்பது, அதாவது இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எக்ஸிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதை கம்ப்ளீட்டாக அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே தமிழில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்துட்டு குயிக்காக ரீட் அவுட் பண்ணிடுறேன். கஞ்சனும் அவனுடைய தங்கமும். ஒரு கஞ்சனிடம் நிறைய தங்கம் இருந்தது. அதை செலவு செய்வதற்கு பதிலாக அவன் அதை தோட்டத்தில் மறைத்து வைத்து தினமும் அந்த பணத்தை எண்ணினான். ஒரு முறை ஒரு திருடன் அந்த தங்கத்தை கவனித்து விட்டான். அவன் அந்த பொந்தை தோண்டி தங்கத்தை திருடிவிட்டான். அடுத்த நாள் காலை அவனது தங்கம் தென்படாத போது அவன் திடுகிட்டு போனான். அவனது தங்கம் திருடப்பட்டிருப்பதாக அவன் கத்தினான். அவனுடைய கூக்குரல் கேட்டு அண்டை வீட்டுக்காரர்கள் தோட்டத்திற்கு ஓடி வந்தனர். நீ ஏன் அதை உன் வீட்டில் வைத்து செலவு செய்யவில்லை என்று ஒரு அண்டை வீட்டுக்காரர் கேட்டார். எனக்கு என் பணத்தை செலவு செய்ய பிடிக்காது என்று அவன் கோபமாக பதிலளித்தான். அந்த அண்டை வீட்டுக்காரர் ஒரு கல்லை அந்த பொந்தில் வீசிவிட்டு சொன்னார், பிறகு இந்த கல்லை விட உன்னுடைய தங்கம் எந்த வகையிலும் சிறந்தது அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
பாடம் பயன்படுத்தப்படாத செல்வம் செல்வமே இல்லாததற்கு சமம். இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ நான் இது வந்து பார்த்தோம்னா அப்படியே லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படியே கீழே கொடுத்துருக்கேன் எப்பவும் போல். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இந்த ஸ்டோரியில் வந்து இவ்வளோ புது வொக்காப் படிச்சிருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you, bye bye.